உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் போலியாக தயாரிக்கப்பட்ட 1400 கிலோ பன்னீர் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா செக்டார் 63 பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் அங்கு போலியான முறையில் பன்னீர் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சுமார் 4 குவிண்டால், அதாவது 1400 கிலோ போலி பன்னீரை பறிமுதல் செய்து இதை தயாரித்தவர்களையும் கைது செய்திருக்கின்றனர். வட இந்தியாவை பொறுத்தவரை இந்த பன்னீர் என்பது மக்களுடைய அன்றாட உணவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. ஒருவேளையாவது பன்னீரை கொண்டு தயாரிக்கக்கூடிய உணவை வட இந்தியர்கள் உட்கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இங்கே பன்னீருடைய தேவை என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் இங்கு தயாரிக்கப்பட்ட போலி பன்னீரானது உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான தலைநகர் டெல்லி மற்றும் ஹரியானா ஆகியவற்றில் உள்ள பல்வேறு சில்லறை கடைகள் மற்றும் உணவகங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த போலி பன்னீரை தயாரிப்பதற்கு டிட்டர்ஜென்ட் பவுடர், அதாவது சோப்பு தூள், அதே போல பால் பவுடர், ரசாயனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு இந்த போலி பன்னீர் தயாரிக்கப்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதோடு இவை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். பொதுமக்கள் பன்னீரை உபயோகிப்பதற்கு முன்பு அது உண்மையால் தயாரிக்கப்பட்டதானா அல்லது போலியா என்பதை பரிசோதித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.